அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரக தமிழ் எண்கணித ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். இதான் இந்த எண்கணிதம். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து இந்த வீடியோ மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். இரவு பாடும் இன்று 2 வார்த்தைக்கு எண்கணிதம் இரவு பாடும். இது 2 வார்த்தையாக சொல்லப்படும். அப்போ இரவு பாடும் எண்கணிதம் 2 3 7 7 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அது விதிங்கிறது 6. இரவு பாடும். இரவில் தான் ரொம்ப பேருக்கு இரவில் தான் தேவ கன்னிகள் பாடும், மோகினிகள் நாட்டியம் ஆடி பாடும். இதெல்லாம் இரவில் பாடக்கூடியது. பகல்லையும் பாடும். மோகினிகள் சில அறிஞர்களிடம் சில புலமை வாய்ந்தவர்கள்லாம் பகலில் கூட பாடும். ஆனால் இரவில் பாடுவது தான் சரியானதாக இருக்கும். அதாவது இரவு பாடும். அதை விதி என்கிறது 6. கதைகள் சொல்லும். தேவதைகள் சரியான கதைகளை சொல்லக்கூடியது அந்த இரவில் தான். அப்போ கதைகள் சொல்லும். 8 எழுத்து கதைகள் சொல்லும் 2 வார்த்தைகள். அது 1 2 4 5 1 6 7 இதோடைய இதெல்லாம் கூட்டினாக்கா 27. அதை விதிங்கிறது 9. 9ஆம் இடம் நல்ல எண்கணிதம் தான். விதியன். கதைகள் சொல்லும். கதைகள் கேட்கும். சொல்லவும் வேண்டும், கேட்கவும் வேண்டும் என்ற அடிப்படையில் கதைகள் கேட்கும். அதுக்கும் 8 எழுத்து 8 எழுத்து 1 2 1 4 3 2 3 7 இதெல்லாம் கூட்டினாக 22. அதை விதி என்கிறது 4. வசனம் எழுதும். கடவுளுடைய கிருபை இருந்துச்சா, அவங்க குலதெய்வம் நல்ல ஒரு நிலையில் இருந்துட்டாக்கா வசனம் கூட எழுதும். கடவுளுடைய கரங்கள் அவங்க கையில் இருந்தாக்கா வசனம் எழுதும். ஒரு வசனம் கதைகள் எழுதும்போது கடவுளுடைய கருணை அந்த கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வசனம் கதையாக இருந்தாலும் சரி, வசனமாக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் எழுத முடியும். வசனம் எழுதும். 8 எழுத்துக்கள். அதுக்கு 5 3 9 7 4 8 9 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 52. அது விதி என்கிறது 7. எல்லோருக்குமே சரி, மாணவர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, கணக்காளருக்கும் சரி, ஜவுளி கடைக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சரி ஒரு ஆர்வத்துடன் கைகள் எழுத போகணும். அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே நிலைத்து நிற்கும். அவங்களுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் நல்லாயிருக்கும். விவசாயிக்கும் சரி, மண்டிக்காரங்களுக்கும் சரி, பெரிய நிர்வாகத்திறமை உள்ளவர்களுக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி எழுதுகிற ஒரு பக்குவங்கள் அந்த கையில் இருக்க வேண்டும். அந்த எழுதுகிற பக்கம் கையில் இல்லைனாக்கா அவங்க தொழில் கண்டிப்பாக நஷ்டம் அடைவாங்க. அது ஜோதிடராக இருந்தாலும் சரி, மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய கடாட்சம் கையிலையும் இருக்கணும். கடவுள் அந்த கையில் எழுத அப்படியே செல்லணும். சென்றால் தான் அது அந்த இது எல்லாமே உருப்படியாக இருக்கும். அது நல்ல நிலைக்கு வரும். அதாவது வசனம் எழுதும். அது 52. அது விதி என்கிறது 7. கவிதை எழுதும். அது 7 எழுத்து 1 6 2 4 8 9 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 37. அது விதி என்கிறது 1. மழை வானம். மழை வானங்கிறது 1 1 3 9 7 இதெல்லாம் கூட்டினாக்க 21. அது விதி என்கிறது 3. பொம்மை. பொம்மை 2 7 5 14. அப்படி விதிங்கிறது 5. எழுதும் கை வரணும் எல்லாத்துக்குமே. அனைத்து நபர்களுக்கும் எழுதும் கை வந்தால் தான் படிப்பாற்றல், திறமை, யூகம், விஞ்ஞானம் வரை சூரிய மண்டலத்துக்கு போய் உள்ள நுழைஞ்சாலும் சரி அந்த எழுதுகிற கை இருந்தால் தான் அங்கே எழுத முடியும். ஆனால் எழுதும் கை விதியின் 6. இதாங்க இந்த வார்த்தை அடிப்படையில் தமிழ் எழுதும் சொல்லப்பட்டு வருகிறது.
இது இந்த வீடியோக்கள் மூலமாக யூடியூப் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது ஒரு அறிமுகத்துக்கு தான் தமிழ் எண்கணிதம் எப்படி, எண்கணித ஆராய்ச்சி செய்வது எப்படி என்பதெல்லாம் இதன் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஏன்னா திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல், ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு குறளுக்கும் 7 வார்த்தைகள், மேலே 4 வார்த்தைகள், கீழே 3 வார்த்தைகள், ஆக மொத்தம் 7 வார்த்தைகள். அந்த 7 வார்த்தையும் கசப்பாகவும் இருக்கலாம், இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம். உலகத்துக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு திருக்குறள். இன்று மடியின்மை 61 அதிகாரம் மடியின்மை. அதில் 666 அப்போ 6 6006 இது 606 என்ற குறளில் சொல்கிறேங்க. படியுடையா பற்றமித்து கண்ணும் மடியுடையா மான்பயன் எய்தல் அரிது என்று வள்ளுவர் அந்த குறளை எழுதியிருக்காரு அருமையாக. ஏன்னா படியுடையா பற்றமிந்து கண்ணும் மடியுடையா மான்பயன் எய்தல் அரிது என்று கூறுகிறார் வள்ளுவர். அப்போ நாட்டை ஆளும் தலைவர்களுடைய உறவுகள் தானே ஒருத்தருக்கு சேர்ந்தாலும் அந்த சோம்பேறியானவனுக்கு சோம்பேறி உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது. ஒரு தலைவர்கள், அமைச்சர்கள், நல்லவர்கள், வணிகர்கள், பெரும் நாட்டாமைகள், பெரியவர்கள், சான்றோர்கள், ஆண்டோர்கள், நல்ல பெருந்தன்மை உடையவர்கள் சோம்பேறியானவனை வந்து பார்த்தாலும் சரி, சோம்பேறியானவன் பார்த்தாக்கா அவன் சிறந்த பயனை அடைய முடியாது. ஒரு நாட்டு தலைவர்கள், நாட்டாண்மைகள், பெருந்தகையாளர்கள், கருணை வள்ளல்கள், ஒருத்தர் உதவி செய்யணும்னு வந்தாலும் சரி, அப்போ நாட்டை ஆளும், அதுக்கு தான் அந்த தெளிவுரையில் கூறியிருக்காங்க. நாட்டை ஆளும் தலைவருடைய உறவு தானே சேர்ந்தாலும் ஆனால் சோம்பேறிக்குரியவன் சிறந்த பயனை அடைய முடியாது. அவன் சோம்பேறியாக இருந்தாக்கா எந்த பயனும் அடைய முடியாது. சோம்பேறி, கள்ளத்தனம், மூர்க்கத்தனம், வஞ்சகம், உள்வஞ்சகம், இப்படிப்பட்டவர்களை பெரும் கருணை வள்ளல்கள், உலகத் தலைவர்கள், இவர்களெல்லாம் அவருடைய உறவுகள் அவரிடம் சேர்ந்தாலும் அது சிறந்த பயனை அடைய முடியாது என்று சொல்கிறார். யாருக்கு? இவங்களில் அந்த தலைவர்களுக்கே அது ஆகாது அப்படிங்கிறதான் அர்த்தம். தலைவர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. சோம்பேறியானவனை சந்தித்தாலும் அவருடைய உறவுகள் சோம்பேறியானவனை தொடர்ந்து யோசனை கூறினாலும் அந்த தலைவர்கள் நல்லதை ஏற்படுத்த முடியாது. அந்த தலைவருக்கு நல்லது ஏற்படாது. அதுதான் குறள் அதிகாரம் 61 606 திருக்குறளில் படியுடையா பற்றமித்து கண்ணும் மடியுடையார் மான்பயன் எய்தல் அரிது என்று கூறியிருக்கிறார் திருக்குறள். அதுக்கு தெளிவுரை எழுதியிருக்காங்க. நாட்டையாலும் தலைவருடைய உறவு தானே சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது. மன்னனும் சிறந்த பயனை அடைய முடியாது, சோம்பேறியானவனும் சிறந்த பயனை அடைய முடியாது என்பதையே வள்ளுவர் குறளுக்கு தெளிவுரையும் எழுதப்பட்டு உள்ளது. அதான் மடியின்மை. அந்த மடியின்மையில் பொதுவாக 10 குறளுக்குமே அது ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள். ஆனால் அதை சார்ந்ததாகத்தான் இருக்கும் எல்லாமே. அதனால் தமிழ் ஜோதிடம் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டு வருகிறது. இதிலும் திருக்குறளும் ஒவ்வொரு குறளாக ஒரு நாளைக்கு நான் இடையில் சொல்கிறேன். இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க நிறைய பேர் பாருங்கள், ஆர்வமுடன் பாருங்கள். இது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது தான். உங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஆனால் அதை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கொண்டு வந்தால் கண்டிப்பாக புரியும். நியூமராஜ் ஜோதிடத்தை எப்படி நீங்கள் நம்புறீங்களோ, பார்க்குறீங்களோ, கேட்குறீங்களோ, சிந்திக்கிறீங்களோ அது போல தான் இது உங்கள் கையில் இல்லை. ஆனால் இது எப்போ வேணாலும் சரி உங்கள் கைக்கு வரும் என்கிறோம். அதன் மூலமாக நீங்கள் நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்குது. தமிழ் எழுத்துக்கள்
தமிழ் வார்த்தை, எண்ணும், எழுத்தும், கிரகம், ராசி, நட்சத்திரம், இதுதான் மனிதனை சிந்திக்க வைக்கிறது. மனித ஜோதிட கலையில் எண்ணும், எழுத்தும், ராசி, நட்சத்திரம், கிரகம், இது 5 தான். இந்த 5ம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அதுபோல் இன்று உலகத்தில் மழை இல்லை அப்படிலாம் நினைக்க வேண்டாம். மழைலாம் இந்த வருஷம் அதிகமாகவே இருக்குது. இப்போ வெயில் அடிக்குது, அதனால் கவலைப்படாத. தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்குது. எல்லாமும் விஞ்ஞான ரீதிப்படியும் கொடுத்துருக்காங்க. தாங்கிக்க வேண்டிதான். வெயில் அடிக்குது. ஆனால் இந்த தற்காலிகம் தான். மே மாதம் 2ஆம் தேதி வரலுமே மழைக்கு உண்டான ஒரு சில வாய்ப்புகளை உண்டு. ஏன்னா கெட்ட திதிகள் நடக்குது. கெட்ட திதி நடப்பதான வெப்பசலனங்கள், ஏதோ ஆங்கேங்கே சில நமக்கு மேகக்கூட்டங்கள் வரும்போது சில ஏதோ மழை பெய்கிற மாதிரி இருக்கும். வந்து போகும். ஆசை காட்டி போகிறது போல தான் இருக்கும். அதனால் சில அறிகுறி மே மாதம் 2ஆம் தேதி வரலுமே மழைக்கு உண்டான அறிகுறிகள் இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா கெட்ட திதிக்கு சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி இதெல்லாம் மழை பெய்யக்கூடிய திதிகள். கரிநாள், மரண யோகம் இதெல்லாம் மழை பெய்யக்கூடிய நாட்கள். கரிநாள் இதெல்லாம் மழை பெய்யக்கூடிய நாட்கள். ஆகையால் சனி செவ்வாய் எப்போதுமே மழைக்கு உண்டான ஒரு அறிகுறி இருக்கும். அதனால் கெட்ட நாட்கள் எதுவோ மரண யோகம், கரிநாள், அஷ்டமி, நவமி, தசமி இதெல்லாம் மழைக்கு உண்டான திதிகள். அதனால் நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.